இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட தமிழ்நாடு சட்டமன்றம், அந்த சட்டமன்றத்தில் இருக்கின்ற சபாநாயகர் அப்பாவு அவர்களால் சர்வாதிகார மன்றமாக மாற்றப்பட்டு விட்டது. பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள், சமூக நீதிக்காக பேச வேண்டும் என்று நினைப்பவர்கள், தன்னுடைய தொகுதி பிரச்சனைகளுக்காக பேச வேண்டும் என்று நினைக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், இவர்களையெல்லாம் தலையில் அடித்து உட்கார வைக்காத குறையாக யாரையும் பேச அனுமதிக்காமல் ஒரு சர்வாதிகார சபையைப் போல சட்டமன்றத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அப்பாவு. காங்கிரஸ் கட்சியிலிருந்து இடம்பெயர்ந்து திமுகவில் வந்து தன்னுடைய அரசியல் வாழ்வை மீண்டும் மெருகேற்றி கொண்ட அப்பாவு சட்டமன்றத்திலே பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் ஜி.கே. மணி அவர்கள் தருமபுரி மாவட்ட மக்கள் நலன் சார்ந்து பல பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுது ஒரே வார்த்தையில் சொல்லுங்கள், உங்களுக்கு தண்ணி வேண்டுமா, வேலை வேண்டுமா? ஏன் தண்ணி வேண்டும்? எதற்காக தருமபுரி மாவட்ட மக்களுக்கு வேலை வேண்டும்? அதுவும் அந்த வேலை ஏன் தருமபுரி மாவட்டத்திற்கு உள்ளேயே வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் விளக்கமாக எடுத்து சொன்னால்தான் சட்டமன்றத்தில் பலருடைய கவனத்தை ஈர்க்க முடியும். சட்டமன்றத்தில் இருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகள் கவனத்தை ஈர்க்க முடியும். அதற்காகத்தான் அதற்கு கவன ஈர்ப்பு தீர்மானம் என்றும் அந்த தீர்மானத்தின் அடிப்படையிலே பேசுவதென்றும் பெயர். ஆனால் சட்டம் படித்தவர் ஒரு சபாநாயகர், உங்களுக்கு தண்ணி வேண்டுமா, வேலை வேண்டுமா, அதை மட்டும் பேசுங்கள். அனைத்தையும் விளக்கமாக சொன்னால் கூட சட்டமன்றத்தில் இருக்கின்ற ஆட்சியாளர்களுக்கு இன்றைக்கு உரைப்பதில்லை. அனைத்தையும் விளக்கமாக பேசினால் கூட தருமபுரி மாவட்டம் பின்தங்கிய மாவட்டம், அங்கே கல்வி இல்லை, வேலைவாய்ப்பு இல்லை. அந்த பகுதியை சார்ந்தவர்கள் திருப்பூர், கோவை மற்றும் கர்நாடகா, இன்னும் பல வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் வேலை தேடி செல்கிறார்கள். அங்கே தொழிற்சாலை அமையுங்கள், சிப்காட் வையுங்கள் என்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சியினருக்கு இரட்டை நாக்கா என்று ஒருவர் சர்வாதிகார மனப்பான்மையில் பேசுகிறார். ஒரு அமைச்சர் மிகவும் மோசமாக விமர்சிக்கிறார். இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் தண்ணி வேண்டுமா, வேலை வேண்டுமா, ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டு அமர்வதற்கு எதற்கு சட்டமன்ற உறுப்பினர் பதவி? அனைத்தையும் விளக்கமாக பேசுவதற்குத்தானே லட்சக்கணக்கான மக்கள் தேர்ந்தெடுத்து அவர்களை சட்டமன்றத்திற்கு அனுப்பியிருக்கிறார்கள். ஆனால் அவர்களை பேச அனுமதிக்காமல் அவர்களை வாயை அடைத்து அமர வைக்க அப்பாவு முயற்சிக்கிறார், சபாநாயகர் முயற்சிக்கிறார் என்று சொன்னால் இது சர்வாதிகார ஆட்சியாகத்தானே இருக்க முடியும்? என சட்டமன்றத்தில் பேசுகின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் எழுந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, முதலமைச்சர் புகழ் பாடுவதற்காக மட்டும்தான் சட்டமன்றத்திற்கு போக வேண்டுமா? திமுகவை சேர்ந்தவர்கள் புகழ் பாடுகிறார்களே, ஒரு காலத்தில் ஜெயலலிதாவை புகழ் பாடினார்கள் அண்ணா திமுகவை சேர்ந்தவர்கள். அதிரூப சுந்தரிய ஆதிபரா சக்தியே, அன்னை மாதாவே, மேரி மாதாவே என்றெல்லாம் ஜெயலலிதாவை பற்றி வாழ்த்தி பேசுவதற்கே சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நேரம் சரியாகிவிடும். அன்றைக்கு அண்ணா திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அதுதான் வேலை. அவர்களுக்கு மட்டுமல்ல, அமைச்சர்களுக்கும் அதுதான் வேலை. அப்படி ஒரு சட்டசபை நடந்தது என்று சொல்லி அதற்கு எதிராக இதே திமுகவை சார்ந்தவர்கள் மிகப்பெரிய அளவிலே பிரச்சனைகளை உருவாக்கினார்கள். இதே திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் அன்றைக்கு ஜெயலலிதாவுக்கு எதிராக பல்வேறு பிரச்சாரங்களை மேற்கொண்டார்கள். ஆனால் இன்றைக்கு திமுக ஆட்சியாளர்கள், இவருடைய சபாநாயகர் அப்பாவு அன்றைக்கு ஜெயலலிதா எப்படி சட்டமன்றத்தை நடத்தினாரோ, ஜெயலலிதா எப்படி சட்டமன்றத்தை ஒரு சர்வாதிகார மன்றமாக நடத்தினாரோ, அதை போலவே இன்றைக்கு இந்த அப்பாவும் சட்டமன்றத்தை சர்வாதிகார மன்றமாக நடத்தி கொண்டிருக்கிறார். இவர்கள் அடுத்து வருகின்ற தேர்தலில் நிச்சயம் மக்கள் தண்டனைக்கு ஆளாவார்கள். மக்கள் இவர்களை தூக்கி எறிவார்கள். மக்கள் இவர்களை வீதியிலே வீசி எறிவார்கள். மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை பேசுவதற்கு கூட அனுமதிப்பதில்லை. அதுவும் பாட்டாளி மக்கள் கட்சி உறுப்பினர்கள் என்றால் இன்னும் மோசமாக எந்த அனுமதியும் தராமல் அவர்களை அமர வைப்பதிலேயே குறியாக இருக்கிறார் இந்த சட்டமன்ற சபாநாயகர் அப்பாவு. அதுவும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி அவர்கள் பென்னாகரம் தொகுதியின் உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், தருமபுரி மாவட்டத்தின் முக்கிய சட்டமன்ற உறுப்பினர். அவருக்கே பேச வாய்ப்பு கொடுக்காமல் அவரையே அமர வைப்பதிலேயே குறியாக இருக்கிறார்கள். அதாவது மக்கள் பிரச்சனைகளை பற்றி எந்த சட்டமன்ற உறுப்பினர் பேசினாலும், அதுவும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள், அதிமுக உறுப்பினர்கள், பாட்டாளி மக்கள் கட்சி உறுப்பினர்கள், ஏன் அவர்கள் கூட்டணியிலே இருக்கின்ற வேல்முருகன் பேசினால் கூட அனுமதி மறுக்கிறார்கள். அவர்களை எப்படியாவது அமர வைத்துவிட்டு அவர்களை அடக்கி ஆள வேண்டும் என்று அடக்குமுறையை மட்டும்தான் சட்டமன்றத்திலே பிரயோகம் செய்கிறது இந்த திமுக அரசு.
இப்படியே போனால் தமிழ்நாடு சட்டமன்றம் வெறும் சட்டமன்றமாக ஆகிவிடும். தமிழ்நாடு சட்டமன்றம் மக்கள் விரோத மன்றமாக இந்த திமுக அரசு மாற்றிக்கொண்டிருக்கிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.